வெல்கம் பேக் டு தி another எபிசோட் ஆஃப் நில் கவனி செல். அது என்ன நில் கவனி செல்? நீங்கள் ஒரு காரோ பைக்கோ வாங்கலான்னு இருப்பீங்க, அதுக்கு முன்னாடி கொஞ்சம் நில்லுங்க. அதை ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்க யூசர் என்ன சொல்கிறாங்கன்றது கவனிங்க, அதுக்கப்புறம் போய் வாங்குங்க. இந்த சீரிஸ் உருவானதுக்கான நோக்கமே அதுதான். இது வரைக்கும் கார்ஸ் மட்டுமே பார்த்துட்டு இருந்த நம்ம இன்னைக்கு மொதல் எபிசோட நம்ம பைக்கில் பார்க்க போகிறோம். இந்த பைக் நிறைய பேரோட ஃபேவரட் பைக், ஃபேவரட்டாக இருந்தாலும் வாங்கணும்னு நினச்சாலும் நிறைய பேரால் வாங்க முடியாத பைக் தான் நம்ம கூட இருக்கு. இந்த பைக் ஃபர்ஸ்ட் லான்ச் ஆனப்போ இது ஒரு இந்தியன் பிராண்டா இல்லை ஃபாரின் பிராண்டா அப்படின்னு நினைக்க ஒரு டவுட் வந்துச்சு. அப்படி ஃபாரின் பிராண்டுக்கே டஃப் கொடுக்குற மாதிரி நம்ம இந்தியன் பிராண்டு மேனுஃபேக்சர் பண்ண, அதாவது டிவிஎஸ் மேனுஃபேக்சர் பண்ண அப்பாச்சியோட RTX 300 தான் நம்ம கூட இருக்குது. இந்த பைக்கை வாங்கலாமா வேண்டாமா எப்படி இருக்குன்றது இந்த பைக்கோட யூசர்கிட்ட கேட்டு இன்றைக்கி நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த பைக்கோட யூசரை நம்ம வெல்கம் பண்ணிடலாம். ஹலோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். ரைட். ஓகே, நம்ம இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்களை பற்றின ஒரு ஷார்ட் இன்ட்ரோவை நீங்கள் நம்மளோட வியூவர்ஸ்க்கு சொல்லிடுங்க. எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து பார்த்தீங்கன்னா காயல் ரைடர்னு சொல்லிட்டு, என் பேர் ஜெகதீஷ். நான் வந்து இந்தியா முழுக்க ரைட் போய்கிட்டு இருப்பேன். எனக்கு ஒரு ரைடிங் ரொம்ப பேஷனாக போகிறதுனால தான் ஒவ்வொரு பைக்காக மாற்றி போய்கிட்டு இருக்கேன். இப்போதைக்கு இந்த பைக் வச்சிருக்கேன், ரொம்ப பிடிச்ச பைக். சூப்பர்ண்ணே, நீங்கள் ஒரு பெரிய ரைடர். நம்ம நிறைய பேர் பார்த்துருக்கோம், வியூவர்ஸும் நிறைய பேர் உங்களோட சேனலில் பார்த்துருப்பாங்க. அடிக்கடி நீங்கள் பைக் மாற்றிட்டே இருப்பீங்க. நிறைய அட்வென்ச்சர் பைக்ஸ் இருக்குது. ஆமாம், ஸோ என்ன மாற்றினாலும் அட்வென்ச்சரில் தான் நிற்பேன். அட்வென்ச்சரில் தான் இருக்கீங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது ஹிமாலயன் இருக்குது, அட்வென்ச்சர் 390 இருக்குது, இந்த மாதிரி நிறைய அட்வென்ச்சர்ஸ் பைக் இருக்குது. ஸோ அப்பாச்சி வந்து ஃபஸ்ட் டைம், அதாவது டிவிஎஸ் பிராண்ட் வந்து ஃபஸ்ட் டைம் புதுசாக ஒரு அட்வென்ச்சர் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த பைக்கை நீங்கள் சூஸ் பண்ண காரணம் என்ன? இல்லை, நீங்கள் சொன்ன மாதிரி தான். நம்ம வந்து முதல்ல SD அட்வென்ச்சர் வச்சுருந்தேன். எப்போவுமே வந்து அட்வென்ச்சர் போகிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ SD அட்வென்ச்சர்லேருந்து அடுத்த பைக்கு மாற்றுவோம். அதுவே கிட்டத்தட்ட 60,000-70,000 கிலோமீட்டர் ஓட்டிட்டேன். நல்ல நார்த்து 4 வாட்டி போய்ட்டு வந்துட்டு. அப்போ அடுத்த பைக் மாற்றுவாங்கும்போது நீங்கள் சொன்ன மாதிரி தான் ஹிமாலயன் 450 வந்துச்சு மார்க்கெட்டுக்கு. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு. பட் ஆனால் எனக்கு ஹைட்டு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருந்துச்சு. அதுமாரி 390 அட்வென்ச்சர் ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சு எனக்கு. ஆனால் அதுவுமே கூட வந்து அதோடைய அந்த இன்ஜின் வைப்ரேஷன் அதெல்லாம் பிடிக்கல. இன்னும் ஏதாவது மோர்னு ஏதாவது கேட்டுகிட்டு இருந்துச்சு. அப்போ தான் நம்ம GS 310 வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதோட இதெல்லாம் பண்ணிவிட்டு நான் புக் பண்ண போகும்போது அந்த பைக்கை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. 2025 ஸ்டார்டிங்கில் பைக்கை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸ்டாப் பண்ணதுக்கு என்ன ரீசன் சொன்னாங்கன்னா, எங்கள்கிட்ட அடுத்த ஒரு பைக்கு BMWவில் வரப்போகுது, அதனால் ஸ்டாப் பண்ணிட்டோன்ட்டு. சரி, அடுத்து வர்ற பைக்குக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். வெயிட் பண்ணுறதுக்கு இடையில தான் இந்த குருவியை ஸ்பாட் பண்ணாங்க டிவிஎஸ்லேருந்து. எனக்கு அது எதிர்பார்க்கவே இல்லை, அன்எக்ஸ்பெக்டடு. இந்த வண்டியை வந்து லான்ச் வந்து ஷிம்லாவில் நடந்துச்சு. ஷிம்லாவில் என்னோடய நண்பர் ஒருத்தர் போயிருந்தாங்க லான்ச்சுக்கு. அவங்க மிட் நைட்டு ஒரு 9 மணிக்கு கால் பண்ணாங்க. ஏன்னா ஈவினிங் 7 மணிக்கு லான்ச் ஆச்சு. 9 மணிக்கு கால் பண்ணி, நீ மிஸ் பண்ணிடாத, இந்த வண்டி அவ்வளோ அட்டகாசமாக இருக்குது, நீ கண்டிப்பாக புக் பண்ணிவிடு அப்படின்னாங்க. அடுத்த நாள் காலையில் புக் பண்ணேன். கிட்டத்தட்ட 115 நாள் கழித்து இந்த பைக் என் கைக்கு வந்துச்சு. அதுக்கு வெயிட் பண்ணதுக்கு உண்டான ஒர்த்தாக இந்த பைக் வந்து இருக்குது எனக்கு இப்போ வரைக்கும். 115 நாள்ன்றது ரொம்ப கம்மின்னு நான் நினைக்கிறேன். இன்னுமே நிறைய பேர் புக் பண்ணிட்டு இந்த பைக் வரலன்ட்டு இன்னும் கம்ப்ளைண்ட்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாம், ஒரு 115 நாளில் கிடைச்சதே பெரிய விஷயம்னு நாங்கள் நினைக்கிறோம். அந்த 115 நாளும் ஃபைட் பண்ணேன் நான். ஓகே, எனக்கு வந்து இந்த பைக்குடைய முழு பொட்டன்ஷியலாக நான் பார்க்க என்னால் முடியும். ஏன்னா நான் வண்டி தந்த அடுத்த நாளே நான் நார்த் இந்தியா தான் போக போகிறேன். மற்றவங்களாவது வாங்கி கொஞ்சம் வீட்டுக்குள்ளே வச்சு கொஞ்ச நாள் பார்க்க ஓட்டணும்னு நினைப்பேன். நான் நார்த் இந்தியா போயிடுறேன்ப்பா, எனக்கு தயவு செஞ்சு வண்டி தாங்க, நான் ஓடிடுறேன் அப்படின்னு சொன்னதுனால எனக்கு தந்தாங்க. குறுக்கு வழியில் தான் தந்தாங்க, அது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஓகே. ஸோ இதுலேயே வந்து நிறைய வேரியன்ஸோட லான்ச் பண்ணாங்க. ஆமாம். ஸோ பேக் 1 பேக் 2 அப்படின்ட்டு. இது நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக வாங்கியிருக்குது? இது வந்து நான் ஸ்பெசிஃபிக்காலாம் வாங்கலை. எனக்கு டிவிஎஸ் அப்பாச்சி RTX தரணும், அவ்வளோதான். வேறு எந்த ஒரு இதுவும் இல்லை. அதில் நீங்கள் டாப் மாடலாக பேஸ் மாடலான்லாம் பார்க்கல. ஆனால் அந்த நேரம் நான் வந்து வண்டியை டிமாண்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது வண்டி சப்ளையே இல்லை. அப்போது வண்டி மார்க்கெட்டில் வந்தது பேஸ் மாடல் தான். அப்போ எனக்கு வந்து நான் அட்வென்ச்சரை அனுபவிக்கணும், அவ்வளோதான். மற்றபடி ஃபியூச்சர்ஸ்லாம் எனக்கு அவ்வளோ அவசியப்படலை. இப்போவும் கூட எனக்கு அவசியப்படலை. அந்த குயிக் ஷிஃப்ட்லாம் சூப்பராக இருக்குன்றாங்க, ப்ளூடூத் கனெக்டிவிட்டிலாம் நல்லா இருக்குன்றாங்க. ஆனால் எனக்கு அது இப்போதைக்கு அவசியப்படலை. ஒரு ரா அட்வென்ச்சரை நான் ஃபீல் பண்ணுறதுக்கு எனக்கு பேஸ் மாடலே ஓகேவாக இருந்துச்சு. அதனால் நான் புக் பண்ணி வாங்கிட்டேன். ஸோ பேஸ் மாடல் வாங்கியிருக்கீங்க, ஒரு பெரிய டிமாண்டுக்கு மத்தியில் வெயிட் பண்ணி வாங்கியிருக்கீங்க. இந்த பைக் வாங்கும்போது உங்களுக்கு ஆன் ரோட் ப்ரைஸ் என்ன வந்து? ஆன் ரோடு ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கே ஆச்சரியமான ஒரு ப்ரைஸில் தான் இது வண்டி நமக்கு கிடச்சிது. 2,41,000 ரூபா ஆன் ரோடுக்கு எனக்கு கொடுத்துட்டாங்க, எந்த ஒரு ஹிடன் சார்ஜஸும் இல்லாமல். எனக்கு அந்த ஒரு விஷயம் எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்துச்சு. ஏன்னா 1,99,000 பேஸ் மாடலு, 2,41,000க்கு இப்போது வந்து ஒரு R15 கூட நமக்கு வந்து அந்த ரேஞ்சுக்கு வந்துடுது.
ஆனால் ஒரு 300 சிசியில் நிறைய ஃபியூச்சர்ஸ் வச்சு பிராண்ட் நியூ வண்டி வந்து நமக்கு தர்றதுங்கிறது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஒரு அஃபோர்டபுள் பிரைஸ், ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸாக இருந்துச்சு. அந்த ப்ரைஸுக்கு உண்மையில ஒர்த்துனா அதை விட அதிகமாகவே இருக்குது இதில். ஏன்னா இப்போ நம்ம ஹிமாலயன் 450 இருக்கட்டும், அட்வென்ச்சர் 390 இருக்கட்டும், எல்லாமே எனக்கு தெரிஞ்சு 3 லட்ச ரூபாய்க்கு மேலே தான் வந்து இருக்கு. ஸோ 2.5 லட்ச ரூபாய்க்கு ஒரு என்ட்ரி லெவலில் ஒரு நல்ல அட்வென்ச்சர் பைக்குன்னு இதை எடுத்துக்கலாம். கண்டிப்பாக என்ட்ரி லெவல்னு கிடையாது. இவங்க எதுக்காக இந்த ப்ரைஸ் வச்சுருக்காங்கன்னு சத்தியமாக தெரியல. இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு அவங்க கொடுத்துருக்கிற விஷயம் நிறையா. இதில் இன்னும் சொல்ல போனால் இந்த வண்டியில் குவாலிட்டி கம்மியான, இப்போ ப்ரைஸ் கம்மின்றதுனால குவாலிட்டியில் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்காங்க, காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி நீங்கள் ஒரு பொருளை காட்டிருங்க, நான் ஒருத்த மீசை எடுத்துக்கிறேன். அந்த அளவுக்கு இந்த வண்டி வந்து அவ்வளோ ஒர்த்தாக பண்ணியிருக்காங்க. எந்த ஒயரு, சில ஒயரு கேபிள்ஸ்லாம் காட்டினீங்கன்னா நல்ல பைக்கை பற்றி தெரிஞ்சவங்க இது வந்து இம்போர்ட்டடு பைக்கில் மட்டும்தான் இந்த கேபிள்ஸ்லாம் இருக்கும், அது இந்த பைக்கில் கொடுத்துருக்குறாங்க. அந்த சஸ்பென்ஷன்லேயுமே வந்து அவ்வளோ ஒரு இப்போ குவாலிட்டியான விஷயங்களை கொடுத்துருக்காங்க. ஷோவா சஸ்பென்ஷன் தான், ஆனாலும் அந்த இதெல்லாமே நல்லா கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்லுவாங்க. அது நான் வந்து எனக்கு ஆக்சுவலி பைக்கை பற்றி பெருசாக தெரியாது, காம்பனன்ட்ஸை பற்றி. ஆனால் அந்த ஒரு இப்போ காம்பனன்ட்ஸ் விஷயங்களை பார்த்தவங்க, சூப்பர் பைக் வச்சுருக்கவங்க சொல்லும்போது கொஞ்சம் ப்ரைடாக இருக்குது. வெறும் 2,41,000 சரக்கு அள்ளி தந்திருக்கல ஐயா நமக்கு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஓகே, இந்த விஷயத்த ஆசியா ஆட்டோமொபைல் இன்ஃப்ளூயன்சர் விளாகர்ஸாக நாங்களுமே ஃபீல் பண்ணது என்னன்னா, இந்தியன் பிராண்ட்ஸோட ஸ்டாண்டர்ட் வந்து ஒரு ஃபாரின் பிராண்டுக்கு ஈக்குவலாக வந்து ஸ்டாண்டர்ட் இன்க்ரீஸ் ஆச்சு. இப்போ ஈவன் டிவிஎஸ் இந்தியன் பிராண்டு, தென் கார்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா மகேந்திரா கார்ஸ், டாடா கார்ஸுமே பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டுக்கு கொண்டு போயிட்டாங்கன்னே சொல்லலாம். இது எல்லாமே ஆசிய இந்தியன்ஸாக நமக்கு ஒரு ப்ரௌடான விஷயம் சொல்லலாம். நம்மளோட ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு குளோபல் மார்க்கெட்டில். ஆமாம், கண்டிப்பாக. அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. அதுவும் டிவிஎஸ் வந்து ஒரு செட்டப் கூடவே போயிட்டாங்க, நம்மளை ஃபீல் பண்ண வைக்கிறாங்க. ஆனால் ஒன்று தப்பாக நினச்சிக்காதீங்க. நமக்கு அதாவது என்ன சொல்கிறதுனா, உள்ளூர்காரனுடைய அருமை தெரியாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் சத்தியமாக இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. இன்றைக்குமே கூட டிவிஎஸ் அப்பாச்சி ஆர்டிஎக்ஸை வந்த புதுசில் ஆஹா ஓகோன்னு புகழ்ந்தவங்க கூட இதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் இருக்குது, இந்த பிரச்சனை அந்த பிரச்சனைன்னு யாரோ கேள்விப்படாத பிரச்சனையெல்லாம் நம்மகிட்ட சொல்கிறாங்க. அதை அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறாங்க. அதுதான் எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி அவ்வளோ ஸ்டாண்டர்டு கொடுத்துருக்காங்கன்னா கண்டிப்பாக அதை நம்ம வந்து பாராட்டாட்டா கூட அதை அனுபவிக்கிறதுக்காக நம்ம தயாராகணும். நான் அதை தான் தயாராகிருக்கேன்னு நான் சொல்ல வரேன். ஏன்னா நான் ஜிஎஸோடைய ஃபேனு. நான் BMW ஜிஎஸை வாங்கி நான் இந்தியா முழுக்க போகணும், இப்போ நான் வெளிநாட்டுக்கும் அந்த பைக்கை எக்ஸ்போர்ட் பண்ணி நான் போய் ரைடு பண்ணணும்னு ஆசைப்பட்ட ஒருத்தன் இந்த பைக்கை வாங்கி அதே ஹாப்பினஸை எடுத்துக்கிட்டு இருக்கேன்னாச்சுன்னா நீங்கள் பார்த்துக்கிடுங்க. ஓகே, பொதுவாக வந்து அட்வென்ச்சர் டூரிங் பண்ணுறவங்க வந்து ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுறதுனால அவங்க பைசாவை பிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா மைலேஜ் தான். ஆமாம். ஸோ இந்த பைக்கில் வந்து மைலேஜ் உங்களுக்கு ஹைவேஸில் எந்த அளவுக்கு இருக்குது, சிட்டியில் எவ்வளோ கொடுக்குது? இல்லை, இது வந்து ஆர்டிஎக்ஸ் அப்படின்னு சொல்கிறது அந்த டூரிங்க்கு அப்படிங்கிறதுக்கு இது ஒரு கண்டிப்பாக பெஸ்ட்டான வண்டி. ஒரு ஹைவேல வந்து 34 வரைக்கும் ஹையஸ்ட்டு நான் எடுத்தேன். ஹைவே அப்படிங்கும்போது நான் இங்கே ஷார்ட் டிஸ்டன்ஸை சொல்லலை, கிட்டத்தட்ட நான் இங்கேருந்து 4000 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நேபாள் போனேன். அப்போது அவ்வளவும் ஹைவே தான். அந்த ஹைவேல எனக்கு 34 கொடுத்துச்சு. அப்புறம் நேபாளுக்கு அப்புறம் ஹிமாலயாஸில் ஏறிட்டேன். ஹிமாலயாஸில் ஹில்ஸு டேர்னிங் கார்னரிங் இதெல்லாம் பண்ணி போகும்போது 30 கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் ஆஃப் ரோடு அந்த மாதிரி விஷயங்களில் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஹைவேல கொஞ்சம் வெரைட்டி ஓட்டினேன் அப்படின்னாச்சுன்னா 27 வரைக்கும் கொடுத்துச்சு. இந்த 3 விதமான மைலேஜ் நமக்கு இப்போ வரைக்கும் கொடுத்துட்ருக்கு. ஓகே, அதாவது நீங்கள் வெவ்வேறு ட்ரெயினில் ஓட்டியிருக்கீங்க. ஹைவேஸில் அதிகபட்சமாக 34, ஸோ ஹில்ஸில் 30, கொஞ்சம் ஹார்ஷாக ட்ரைவ் பண்ணால் 27 வரைக்கும் அவங்களுக்கு. இது ஒரு நல்ல மைலேஜ்னு சொல்லலாம் இந்த கேட்டகரியில். இந்த கேட்டகரியில் கண்டிப்பாக நல்ல மைலேஜ். ஏன்னா அந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்மூத்தாக போகுது. இந்த 34 கொடுக்குது அப்படின்னாச்சுன்னா நம்ம ஒரு 80 to 100 இந்த இதிலே ஓட்டிக்கிட்டு இருப்போம். அதிலே கியர் ரேஷியோ இருக்கும். அப்போ அந்த பெர்ஃபார்மன்ஸும் நமக்கு நல்லா இருக்குது, ப்ளஸ் அதோடைய அந்த மைலேஜையும் நல்லா கெயின் பண்ணி கொடுக்குது. இந்த மைலேஜில் இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும்னா, நான் வந்து இது வரைக்கும் ராயல் என்ஃபீல்டு பைக் வச்சுருந்தேன், ரஃப்பான ஒரு வண்டி. அதேமாதிரி எஸ்டி அட்வென்ச்சர் அதை விட ரஃப்பான வண்டி. இந்த வண்டிலாம் வச்சுருக்கும் போது நான் அதுக்கு ஃபியூல் விஷயத்தில் நான் ரொம்ப மெனக்கெடலை. பட் இந்த பைக்கை நான் வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு ப்ரீமியம் பைக் கேட்டகரியில் தான் வச்சுருக்கேன். ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது. அப்போது அதோட ஃபியூல் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ப்ரீமியம் பெட்ரோல் மட்டும் தான் போடுறேன். அது போடும்போது இன்ஜின் ஸ்மூத்னஸும் கூடுது. அப்போ ஓட்ட இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக வருது. பெட்ரோலோட விலையில் பார்க்க போனோம் அப்படின்னாச்சா கொஞ்சம் நமக்கு அதுக்கு காசுகளை கையில் பிடிக்க தான் செய்யும். ஆனால் அந்த இதை நம்ம ஃபாலோ பண்ணணும் வைங்களேன், மைலேஜில் சூப்பராக இருக்குது, பெர்ஃபார்மன்ஸ்லேயும் நல்லா இருக்குது. அதாவது அதை என்ஜாய் பண்ணி ட்ரைவ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த பவர் பெட்ரோல், ஷெல் பெட்ரோல் இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது இன்னுமே அதோட பெர்ஃபார்மன்ஸ் சத்தியமாக கூட காட்டுது. ஓப்பனாக சொல்கிறேன், காட்டுது. நீங்கள் நார்மல் பெட்ரோல் போடுறதுக்கும் ப்ரீமியம் பெட்ரோல் போடுறதுக்கும் கொஞ்சம் வித்தியாசங்கள் இருக்க தான் செய்யுது. ஓகே, ஸோ மேஜராக வந்து அட்வென்ச்சர் டூரிங் பண்ணுறவங்க வந்து ரைடரோட கம்ஃபர்ட்டை தான் எதிர்பார்ப்பாங்க. அண்டு பின்னாடி யாராவது பில்லியனை கூட்டு போகிறாங்கன்னா பில்லியன் கம்ஃபர்ட் எதிர்பார்ப்பாங்க. ஆமாம். இந்த பைக்கில் ரைடர் கம்ஃபர்ட்டு, பில்லியன் கம்ஃபர்ட் எந்த லெவலில் இருக்குது? நான் முதல்ல சொன்ன மாதிரி தான், நான் வந்து ஜிஎஸோடைய ஃபேனு. இப்போ ஜிஎஸில் எப்படி கம்ஃபர்ட் இருக்கும்னு எல்லாருக்கும் ஊர் உலகத்துக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அப்போ இதில் கம்ஃபர்ட் குறைபாடு இருந்துச்சுன்னா ஒரே நாளில் எனக்கு வெறுத்து போயிருக்கும். நான் இந்த அளவுக்கு வச்சிட்டு இருக்கேன் அப்படின்னாச்சுன்னா அந்த ஜிஎஸ் அளவுக்கு
இதில் கம்ஃபர்ட் கண்டிப்பாக இருக்குங்க. ஏன்னா அளவுக்குங்கும்போது நான் ஜிஎஸும் ஓட்டியிருக்கேன், அதை வச்சும் லாங் ரைட் பண்ணியிருக்கேன். அப்படிங்கும்போது அந்த கம்ஃபர்ட் இதில் இருக்குது. பில்லியனா ஒருத்தர் உட்காந்துருந்தோம், ஒரு 500 கிலோமீட்டர் அவர் என் பின்னாடி வந்திருந்தாரு. அவருக்கு ஏதாவது கஷ்டமாக இருக்கா அப்படின்னாச்சுன்னா கண்டிப்பாக அதுவும் இல்லை. அந்த சஸ்பென்ஷன் அப்படியே இந்த தலாட்டுற மாதிரி போயிட்டு வர்றது அது நல்லா இருக்குது. அது என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஆஃப் ரோட்டில் போகும்போது இன்னுமே அந்த கல் மண்ணில் போகும்போது அது அந்த கல்லில் தூக்கி தூக்கி போடும்போது இந்த பிரச்சனையாகவே தெரியல. அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கு. மற்றவங்க தான் ஐயோ ஐயோம்பாங்க. எனக்கு அது அந்த அந்த விஷயமே கஷ்டமாக தெரில. அது நல்லா இருக்குது. சஸ்பென்ஷனோட டியூனிங் நல்லா இருக்குன்னு நல்லா இருக்கு. அந்த இப்போ நான் சென்டரில் தான் இருக்கோம். ஆனால் அந்த சின்ன சின்ன பேத்தோல்லையும் பட்டன்னு அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையவே கிடையாது. இது எனக்கு எஸ்டி அட்வென்ச்சரில் கொஞ்சம் இருந்துச்சு. எஸ்டி அட்வென்ச்சரும் சஸ்பென்ஷன் நல்லா இருக்கும் இமாலயன் 411 விட. ஆனால் அதை விட இதுக்கு இன்னுமே பெஸ்ட்டாக தான் இருக்குது. எனக்கு லாங் ட்ரிப்புக்கு இது வரைக்கும் நமக்கு எந்த ஒரு பெயினுமே வந்ததில்லை. ஓகே ஓகே. குஷனிங் வந்து எப்படி? குஷனிங் வந்து கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்குது. இப்போ ரொம்ப நல்லா வாங்குற அளவுக்குலாம் கிடையாது. மற்ற பெரிய பைக் மாதிரி கொஞ்சம் ஹார்டாக இருந்தால் தானே நமக்கு ரொம்ப லாங் ட்ரைவில் உட்காந்துட்டு இருக்கும்போது கரெக்டாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்குது. நல்லா விரிவான ஒரு போர்ச்சர் இருக்கிறதுனால நமக்கு அதுவும் நல்லா இருக்குது. கொஞ்சம் பின்னாடி லைட்டாக ஒரு சில நேரம் ஒரு 500 கிலோமீட்டர் தொடர்ந்து ஓட்டும்போது மட்டும் கொஞ்சம் பெயின் இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கும் லைட்டாக ஸ்ட்ரெச் பண்ணோம்னா அதுவும் சரியாக போயிடும். ஓகே. ஒரு பெரிய ஒரு கஷ்டமாக எனக்கு தெரியல இது வரைக்குமே. ஓகே ஓகே. ஏன்னா ஒரே நாளில் நமக்கு வந்து 750 கிலோமீட்டர்லாம் நான் ஓட்டியிருக்கேன் இந்த வண்டியில். பகல்லேவே காலையில் ஆரம்பித்து ஈவினிங்குள்ளே நான் 750 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன். அப்போ எவ்வளோ ஸ்ட்ரெச் எடுத்துருப்பேன்னு பாருங்கள். ஒவ்வொரு ஸ்டாப்புமே 200 கிலோமீட்டர் குறையாமல் ஓட்டி தான் ஸ்டாப்பே போடுறது. அப்போ அப்படி இருக்கும்போது அந்த இதுக்கு நல்லா தான் இருக்குது. ஸோ அட்வென்ச்சர் டூரிங்கில் எல்லாருமே வந்து பெருசாக எதிர்பார்க்குறது வந்து NVH, நாய்ஸ் வைப்ரேஷன் ஹார்ஸ்னஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ அந்த NVH வந்து நிறைய பைக்ஸில் அந்த அளவுக்கு இல்லை. ஆமாம். இந்த RTXல உங்களுக்கு எப்படி இருக்குது? NVHனா புதுசாக தான் நான் கேள்விப்படுறேன். அது ஒன்றும் எனக்கு தெரில. ஆனாலும் நீங்கள் கேட்குறீங்க. அதில் விரிவாகவும் கேட்டதுனால எனக்கு சந்தோஷம். நாய்ஸ் வந்து கொஞ்சம் இருக்க தான் செய்யுது. இன்ஜினோட நாய்ஸ் கொஞ்சம் இருக்க தான் செய்யுது. ரொம்ப அமைதியாக ஹோண்டாவோட இன்ஜின் மாதிரி இருக்குமா அப்படின்னா இல்லை, கண்டிப்பாக இல்லை. கொஞ்சம் ஆனால் ரொம்ப அதிகமாக நம்மளை இரிட்டேட் பண்ணுற மாதிரி இருக்கனாலும் இல்லை. அந்த சைலன்சரோட சவுண்ட்லாம் கொஞ்சம் கேட்குற அளவுக்கு தான் இருக்குது. நீங்கள் லாங் போகும்போது அந்த ஒரு 6000 RPMல ஸ்ட்ரெச் பண்ணி போயிட்டு இருக்கும்போது அந்த சைலன்சரோட சவுண்டு சங்கீதமாக தான் நமக்கு கேட்குது. ஒரு இரிட்டேஷனாக இல்லை. ரொம்ப ஒரு அமைதியான இடத்துல நம்ம இன்ஜின் ஓடிக்கிட்டு இருக்கும்போது தான் இன்ஜினோட சவுண்டு ரெண்டும் சேர்ந்துக்கிட்டு நமக்கு கொஞ்சம் நாய்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் அது என்ன சொன்னீங்க? வீணா வைப்ரேஷனா? ஓகே. வைப்ரேஷன் அப்படின்னா எனக்கு வைப்ரேஷன் வந்து பெருசாக ஃபீல் ஆகலை. ஒரு 100-110க்கு மேலே போகும்போது வைப்ரேஷன் ஃபீல் ஆகுது. அது வந்து என்னென்னா ஃபுட்பெக்ஸோட எண்டுலையும் ஹேண்டில் பாரோட எண்டுலேயும் மட்டும்தான் ஃபீல் ஆகுது ஒழியா ரொம்ப ஒன்றும் இல்லை. நம்ம 110க்கு மேலே ரொம்ப ஸ்ட்ரெச் எடுக்க போகிறதில்ல. அப்படி எடுக்கிற ஆளுகளாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வண்டி முழுக்க வைப்ரேஷன் வரும். அதுக்கப்புறம் தான் அந்த ஒரு குடும்பமாக வந்து உட்காந்துக்கிடுவாங்க. வைப்ரேஷன் எல்லா இடத்துலையும் வந்து இந்தியாவில் வந்து ஸ்டாண்டர்டான ஸ்பீட்னா 120 தான். ஆமாம். போகிறது இந்தியன் ரோட்ஸ்லையும் அட்வைசபிள் கிடையாது. ஆமாம். அப்போ 120 வரைக்கும் போகிறோம்னா அவங்களுக்கு இப்போ நிறைய மக்கள் அதில் தானே இது பண்ணுறாங்க. 120க்கு மேலே போனால் வைப்ரேஷன் வருதுன்னா அப்போ இந்த வண்டி மொத்தத்துக்கு வைப்ரேஷன் அப்படின்றாங்க. 120 சேஃபான ஸ்பீட் லிமிட். சேஃபான ஸ்பீடு நீங்கள் வந்து 4வது கியரில் கூட 20-25 கூட போகுது. அப்படிங்கும்போது அந்த நேரத்தில் ஒன்றுமே தெரியாது. ஒரு வைப்ரேஷன் இருக்காது. நல்ல ஒரு இதில் போயிட்டே இருக்கலாம். 2வது நம்ம இன்ஜினோடைய அந்த ஒரு ஃபீல் வந்து நமக்கு உடம்புல எங்கேயுமே கொடுக்காது. இன்ஜின் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஃபீல் எங்கேயுமே கொடுக்காது, எப்பவுமே கொடுக்காது. அந்த ஃபுல் த்ராட்டில் கொடுத்து போகும்போது தான் சைன் அதிகமாக வேகமாக ஓடுது, வீல் வேகமாக ஓடுது, ரோடை நிறைய உராயுது. இந்த விஷயங்கள் சேர்ந்து தான் வைப்ரேஷனை கொடுக்குறது வழியா எனக்கு தெரிஞ்சு இன்ஜின் மூலமாக வருதுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஓகே. அதுமே ஒரு 110 வரைக்கும் உங்களுக்கு நல்லா இருக்கு. நல்லாவே 110 மேலே கண்டிப்பாக வருது. நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. எனக்கு ஹெட் வரைக்குமே கொஞ்சம் அது ஃபீல் ஆகும். அந்த ஹெல்மெட்டில் கொஞ்சம் வைப்ரேஷன் வரும். அந்த ஒன்று கிர்ன்னு இருக்க மாதிரி இருக்கும். அதை நம்ம ஸ்மூத்தாக கொண்டு வந்து ஒரு 105, 100 அப்படின்னு கொண்டு வந்துட்டோம்னா அது கூட இருக்காமல் போயிடும். 100ல் போகிறது நல்லா இருக்கும் அந்த பைக். ஆமாம். அந்த ஹார்னஸ் அப்படின்னா அது வந்து ரொம்ப ரஃப்பாக போகிறது அப்படின்னு. ஆமாம், அது கிடையாதுங்க. ஏன்னா நல்ல ஒரு சின்ன த்ராட்டல். இது வந்து த்ராட்டல் பை ஒயர் உண்டான வண்டி தானே. அது த்ராட்டலை இப்படி திருக்கி விளையாடலாம். சூப்பர் பைக்கில் விளையாடலாம். சூப்பர் பைக் திருகுனா தூக்கிட்டு போயிடும். இது வந்து அப்படி கிடையாது. இது கண்ட்ரோலபிளாக அப்படி அழகாக அப்படி வந்து ஒரு ஸ்மூத்தாக தூக்கி போயிட்டு போவோம். நமக்கு அது என்ஜாயபிளாக இருக்கும். ஒரு சிக்னலில் நம்ம நின்றுட்டுருக்கோம். மொத்தமாக நின்றுட்டுருக்காங்க. ஒரு ரேஸ் குதிரைகள் நிற்கிற மாதிரி. அதில் ஃபஸ்ட்டு யார் போகிறான்னு பார்த்தாச்சுன்னா ஒன்று RTX நின்றுச்சுன்னா அதான் ஃபஸ்ட்டு போவோம். டக்குன்னு தூக்கிட்டு போகிறதுக்கு இனிஷியல் டார்க் இருக்குது. அப்போ அது வந்து ரஃப்பாக இருந்துச்சுன்னா அது நமக்கு பொறன்னு எடுத்து கொடுக்க முடியாதுல்ல. அது கொஞ்சம் நல்லா இருக்கும். அப்போ வந்து இந்த பைக்கில் வந்து இன்னொரு கம்ப்ளைண்ட்டும் நிறையா நாங்கள் கேள்விப்பட்டது என்னென்னா அக்ரெசிவாக இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்து இனிஷியல் டார்க் நல்லா இருக்குன்னா இது ஒரு அக்ரெசிவாக தான் இருக்கும். ஆமாம், அது இனிஷியலில் மட்டும் தானே. ஓகே. கோட்டை ஓடும்போது ஆரம்பத்தில் ஓடிடுவாங்க. அதனால போய் சேரும்போது படிச்சு தூங்கிடுவாங்கல்ல. நீங்கள் அது இதில் கண்டிப்பாக கம்மியாக இருக்குது. நானுமே ஃபீல் பண்ணேன்.
ஏன்னா இப்போ நான் சொன்னல ஜிஎஸ் வாங்கும்போது அவன் ஜிஎஸ் ஸ்டாப் பண்ணிட்டு 450 கொண்டு வராங்கன்னும் போது கண்டிப்பா ட்வின் சிலிண்டரா கொண்டு வராங்கன்னு கேள்விப்பட்டேன் அந்த டைம். அப்போ ஒரு புது என்ஜாயபிளா இருக்க போது நம்ம ரைடு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது தான் இடையில வந்து விழுந்தாப்புல. அப்போ இதுலயும் பவர் இருக்கும் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா பவர்லாம் ஓகே தான். பட் நமக்கு தேவையான அந்த ஹை பவர் அப்படிங்கிறது ஒண்ணுமே கிடையாது. அக்ரெசிவான பவர் இல்லை. கண்டிப்பா இல்லைங்க. ஏன்னா நம்ம வந்து ஒரு 200 கிலோமீட்டரு ஒரு டைம் வச்சு போகணும். இந்த டைம் ஓகே இருட்ட போகுது. நான் லாங் போகிறத வச்சு நான் சொல்கிறேன். இருட்ட போகுது. ஸோ இந்த டைமுக்குள்ளே இந்த டியூரேஷனை கவர் பண்ணணும் அப்படிங்கும்போது வானாலும் பவர் காணும். நான் போகிறது தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு 100 120 அதுக்குள்ளே தான் போயிட்டுருக்கு. அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா நம்ம அடுத்த செக்மெண்ட் போகும்போது கொஞ்சம் பவர் எதிர்பார்த்து தான் போவோம். இப்போ ஸ்டார்டிங் பீரியடில் இந்த வண்டி வாங்குறவங்களுக்கு சூப்பராக இருக்கும். அது நான் கேரண்டி கொடுக்குறேன். R15ல இருந்து யாராவது இதுக்கு மாறினா கூட வர வாய்ப்பு இருக்கு. இப்போ நீங்க வந்து ஒரு சீசன் மாதிரி ஆயிப்போச்சு. உங்களுக்கே தெரியும். அட்வென்ச்சர் சீசனுக்குன்னு ஆயிப்போச்சு. இப்போ ஸ்போர்ட்ஸ் பைக் வச்சிருக்கவங்க கூட இப்போ அட்வென்ச்சர் பைக்கு மாறுறாங்க. சின்ன சின்ன பசங்களை கூட சொல்றேன். அவங்க R15ஓ இல்லை MTO வச்சிருந்தவங்க கூட அட்வென்ச்சருக்கு வரும்போது ஸ்டார்டிங் செக்மெண்ட்ல இந்த வண்டி நல்ல வண்டி. பட் இந்த அட்வென்ச்சர்ல ஊறி போனவங்களுக்கு பவர்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இருக்கு. பொதுவாகவே வந்து RTX வந்து பார்க்க அழகா இருக்கும். நீங்க நிறைய அக்சசரிஸ் போட்டு இன்னும் கொஞ்சம் அழகாக்கிருக்கீங்கன்னு சொல்லலாம். ஸோ இந்த அக்சசரிஸ்லாம் மேண்டிட்டரியா நீங்கள் போட்டிருக்குது. ஸோ இது பார்க்குறவங்க டூரிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா. இல்லை நீங்கள் கேட்டிங்கல்ல அழகாக இருக்குது அப்படின்ட்டு அழகுக்கு அழகு சேர்த்துட்டேன். அது உண்மைதான். ஆனால் நான் போட்டது வந்து அழகாக ஆக்கணும் அப்படிங்கிற ஒரு இதுக்காக போடலை. ஏன்னா ஒரு கம்ப்ளீட் டூரிங் வண்டி வந்து நமக்கு சேஃபாக மெயினாக கொடுக்கணும். அந்த லாங் போகும்போது நமக்கு எதெல்லாம் தேவையோ அது மட்டும் தான் போடணும். சும்மா எல்லாத்தையும் அள்ளி கட்டிக்கிட்டு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸுக்காக நம்ம வண்டியை போட்டு ஓட்டிகிட்டு போனோம்னா யூஸ்லெஸ். அது பணம் இருக்கிறவங்க செய்வாங்க. பட் நமக்கு நீடு அப்படின்னாச்சுன்னா சில பேருக்கு, எனக்கு அது நீடு தான். எல்லாமே இப்போ நான் இந்த வண்டியில் போட்டிருக்க எல்லாமே எனக்கு நீடாக தான் இருந்துச்சு. பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிராஷ் கார்டு, மெயின் கிராஷ் கார்டு தான் எனக்கு வந்து ரொம்ப ஏன்னா இது கம்ப்ளீட் பிளாஸ்டிக் தானே. அப்போ கிராஷ் கார்டு கண்டிப்பாக போட்டாகணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். அதுவும் தேடி போட்டேன். இந்த வண்டிக்கு மேட்சாக அழகாக இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த ரெட் கலர் வந்து ரொம்ப யூனிக்காக மேட்ச் ஆகிடுச்சு. அதுக்கு நல்லா அழகாக இருக்குது, பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. அதேமாரி நமக்கு ஃபாக் லைட்டு எப்படி தான் நல்லா இது இருந்தாலும் நமக்கு மழை இடத்துல ரொம்ப ரெயின் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல கண்டிப்பாக எல்லோ லைட் வேணும். அதேமாரி இப்போ நல்ல டூரிங் வேகமாக பண்ணிட்டு இருக்கோம், மிட் நைட்டில் போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் விசிபிள் இன்னும் கொஞ்சம் பிரைட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கு தனியாக இதுக்கு தனியாக 2 ஃபாக் லைட்டு மாட்டியிருக்கேன். ஒன்றுமே நமக்கு நீடு தான். அது வந்து சில பேருக்கு வேண்டாம்னு சொல்ல, லோக்கலில் போகிறவங்களுக்கு அது தேவை கிடையாது. இதோட ஹெட்லைட்டே ஓகே. அதுக்கப்புறம் நமக்கு ஜிபிஎஸ். இப்போ ஃபோனை வந்து எவ்வளோ நேரம் தான் நம்ம மவுண்ட் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்க முடியும்? ஹீட் ஆகும், ஃபோனோட ப்ராப்ளம்லாம் நிறைய வரும். இப்போ மார்க்கெட்டில் நிறைய ஜிபிஎஸ் வந்துருச்சு. இப்போ லாங் டூர் பண்ணுற எனக்கு ஜிபிஎஸ் வந்து ரொம்ப ஒவ்வொரு தெருவுக்குமே யூஸ் ஆகும். அதேமாதிரி லாங் போகிற டிஸ்டன்ஸை நம்ம கால்குலேட் பண்ணி பைக் ஓட்ட நமக்கு டயர்டு குறையும். சரி, இன்னும் ஒரு 50 கிலோமீட்டர் இருக்குது, இன்னும் 100 கிலோமீட்டர் இருக்குது, இன்னும் இவ்வளோ டைம் இருக்குது அப்படின்னு இந்த ஜிபிஎஸ் பார்த்து போகிறதுக்கு நல்லா இருக்குது. அதேமாதிரி பேனியர்ஸு, டாப் பாக்ஸ், இந்த இடத்துல வந்து டாப் பாக்ஸு பேனியர்ஸ்லாம் நான் வச்சுருப்பேன். நம்மளோட திங்ஸை மழையில் நனையாமல் கொண்டு போகிறதுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் அது தேவையா, நான் ஒரு பேக் வச்சுருக்கேன் அதை வச்சு போட்டுட்டு போயிடுறேன்னா அது உங்களோட விருப்பம். பட் ஆனால் ரொம்ப லாங் போகிறவங்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு இதுக்கு தேவை. அதுக்கு தான் நமக்கு டாப் ரேக் போடுறோம். அப்புறம் சேடில் ஸ்டே அந்த மாதிரி ஒரு ஐட்டங்கள்லாம் நம்ம போட்டிருக்கோம். அப்புறம் சின்ன அந்த பிரேக்கு கேலிபரை கீழே விழுந்த ஐமன் அட்வென்ச்சர் பண்ணுவோம். சிலது கீழே விழுந்து அடிபடாமல் இருக்கிறதுக்கு இந்த விஷயங்கள் எல்லாமே பண்ணணும். இது நீங்கள் நக்கிள் கார்டு, அப்புறம் கண்ணாடி வந்து கொஞ்சம் அட்வென்ச்சர் கண்ணாடி போட்டிருந்தா இன்னும் நல்லாயிருக்கும். இதெல்லாம் போட்டுக்கிட்டோம்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இப்போ நான் இதில் போட்டிருக்கிறது வந்து ஒர்த்து வந்து பார்த்தீங்கன்னா 1 லேக்கு வரைக்கும் வந்துருச்சு இந்த பைக். ஆமாம், ஓவராலாக வந்து 2.5 லட்ச ரூபாய்க்கு பைக் வாங்கி 1 லேக்குக்கு எக்ஸசரிஸ் போட்டிருக்கேன். 2.5 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா பத்தில் வந்துருச்சு. எல்லாருக்கும் நீட் என்னாச்சுன்னா கொஞ்சம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டு பட்ஜெட்டை பொறுத்து. பட் இதெல்லாம் வந்து ஒரு கம்ப்ளீட் டூரிங்க்கு கண்டிப்பா அவசியம். டூரிங்க்கு நீங்க ரெடி பண்ணிருக்கீங்க. கண்டிப்பா. ஆமா, எனக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாகவும் இருந்துச்சு. அவங்கவுங்க பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அது மட்டும் போட்டுக்கலாம். சரி, ஓகே. ஸோ பேஸ் மாடல் தான் நீங்க வாங்கியிருக்கீங்க. ஆனால் இதுலேயுமே ஓரளவுக்கு ஃபியூச்சர்ஸ் இருக்குது. இதில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, ஃபியூச்சர்ஸ்னு சொல்லும்போது இதில் பேஸ் மாடலு டாப் மாடல்னு ஒன்று வச்சுருக்காங்களா, அதுவே எனக்கு தப்பு தான். ஏன்னா இதில் எல்லாமே கொடுத்துருக்காங்க, ஒரு 2 விஷயம் மட்டும் கொடுக்கல. அதுக்காக இதை பேஸ் மாடலுங்கிற ஒரு விஷயத்தில் வந்து அடைக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. இவன் பேஸ் மாடல்னு போட்டிருந்தாலும் எல்லாத்தையுமே கொடுத்துட்றான், நமக்கு தேவையான எல்லாத்தையுமே கொடுத்துட்றான். அதுக்கப்புறம் அதுக்கு வேறு ஏதாவது பேர் வச்சுருந்துருக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் யார்ட்டையா போய் பேஸ் மாடல் சொல்லும்போது கொஞ்சம் இலக்காரமாக தான் இருக்குது நம்ம ஆளுகளுக்கு. ஆனால் அப்படிலாம் கிடையாது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரூஸ் கண்ட்ரோல் கொடுத்துட்றான். நான் இது வரைக்கும் கார்லேயே நான் ஃபீல் பண்ணாத ஒரு க்ரூஸ் கண்ட்ரோலுங்கிற ஒரு விஷயத்த இதில் நான் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கேன். அதுவுமே க்ரூஸ் கண்ட்ரோல் வந்து ஈஸியாக அக்செப்ட் பண்ணுற மாதிரியான இருக்குது. மற்றதெல்லாம் வந்து க்ரூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒருவேளை ஆஃப் பண்ணிவிட்டு திருப்பி ஆன் பண்ணாலும் மாறி போயிடும். ஆனால் இதில் அப்படிலாம் கிடையாது. எது இருக்குமோ ரன்னிங்கில் டக்குன்னு த்ராட்டில் மட்டும் விட்டால் போதும், க்ரூஸ் டக்குன்னு லாக் ஆகிடும். லாக் ஆகி நமக்கு பாட்டு போக ஆரம்பிக்கிறோம். திருப்பி நமக்கு த்ராட்டில் திருப்பி டவுன் பண்ணால் உடனே இதாகிடுது. இல்லைன்னா த்ராட்டில் கூட்டி கொடுத்தாலும் கூட்டி போய்கிட்டே இருக்குது.
இது நான் க்ரூஸ் கண்ட்ரோலில் தான் இருக்கேன், அதனால் அந்த கிலோமீட்டரில் நான் நின்றுட்டு இருப்பேன் அப்படின்லாம் நிற்கல. அது நம்ம இதுக்கும் மேலே வேணும் அப்படின்னு நினச்சி நம்ம த்ராட்டில் பண்ணோம்னா அது போய்கிட்டு இருக்கு, என்கேஜாக இருந்துகிட்டே இருக்குது அந்த க்ரூஸ் கண்ட்ரோல். அதுக்கப்புறம் நீங்கள் வேணும்னா திருப்பி ஒரு சின்ன லாக் மட்டும் பண்ணிங்கன்னா திருப்பி அது எந்த கிலோமீட்டரில் நீங்கள் வச்சுருக்கீங்களோ அதில் லாக் ஆகிடுது. அது ரொம்ப ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் இதில் இப்போ டாப் மாடலில் வந்து நமக்கு ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்குது, நம்ம எல்லாமே பண்ணுறது எல்லாமே. எனக்கு அவசியமே படலை அது எந்த ஃபியூச்சர் இதில். இதுக்கு வந்து நான் ஜிபிஎஸ் போட்டிருக்கனால எனக்கு அது யூஸ்ஃபுல்லாக இல்லை. கோப்ரோ கண்ட்ரோல்னு சொல்லி போட்டிருப்பாங்க, நான் யூடியூபர் அப்படிங்கிறதுனால கோப்ரோ கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு இருக்கும். ஆனால் நம்ம மேனுவலாகவே பண்ணி எனக்கு பழக்கனால எனக்கு பர்சனலாக அது வந்து யூஸ்லெஸ்ன்னு தான் நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் இந்த அட்ஜஸ்டபுள் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டில், அந்த டாப் மாடலில் பிடிஓ அதில் எல்லாமே. இது எனக்கு அதுவுமே தேவைப்படலை. பேசிக்காகவே சஸ்பென்ஷன் ஃப்ரண்ட்லேயும் சரி பேக்லேயும் சரி நல்ல ஒரு இது கொடுத்துட்ருக்கு. அப்புறம் நமக்கு அது எனக்கு தெரிஞ்சு இப்போ இதில் என்டியூரோ மாதிரி ரொம்ப ரேலி மாதிரி போக போகிறதில்ல, அதனால் அதுவும் எனக்கு தேவைப்படலை. மற்றபடி இந்த சுவிட்சஸை வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குண்ணே. எந்த பைக்குமே நான் ஸ்கூட்டரில் கூட இந்த மாதிரி யூஸ் பண்ணதில்லை. ஸ்கூட்டரில் சிலது வந்து கைக்குள்ளே இருக்கும், நிறைய சுவிட்சஸ் இருக்கும், ஆனால் அது யூஸ்லெஸ்ஸாக இருக்கும். இப்போ இதில் வந்து லாங் போகிற நமக்கு இந்த சுவிட்சஸ் எல்லாமே ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்பாக இருக்குது. அது நல்லா எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. மெயினாக வந்து இன்னொன்று ரைடிங் மோடு. எனக்கு ரைடிங் மோடு வந்து ஒன்று பேக்ரவுண்டில் மாறுது. இந்த யூவி சேஞ்சிங் சொல்லுவாங்களா, இன்டர்ஃபேஸ் அந்த நம்ம ஒரு ரைடு மோடில் போட்டால் அது மாறுது. இன்னொன்று மெயினாக எல்லா எஸ்டி அட்வென்ச்சர்லையும் ரைடு மோட் இருக்குது, ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபீல் பண்ணுறது ஒன்றுமே எனக்கு பெருசாக தெரியாது வித்தியாசம். சரி, நம்ம பிரேக்கிங்கில் மட்டும்தான் அது காட்டிகிட்டு இருந்துச்சு, ஆனால் பவரு அந்த பிரேக்கிங்கு எல்லாத்துலேயும் காட்டுறது இந்த வண்டி காட்டிகிட்டு இருக்கு. ஒவ்வொரு மோடுமே தனியாக ஃபீல் பண்ணேன். நம்ம ரோட் மோடு, அதாவது அர்பன் மோடுன்னு போட்டோம்னா சிட்டிக்குள்ளே அது அப்படியே லாக் ஆகுது, இன்ஜின் எல்லாமே லாக் ஆகி உனக்கு தேவையான பவர் மட்டும் கொடுத்து மைலேஜை கூட கொடுத்து நல்லா லோக்கலில் போகுது. அப்புறம் டூர் மோடுன்னு போட்டோம்னா நல்ல ஹைவேல சட்டுன்னு திருப்பி பிட்டி போகிறதுக்கு கண்ட்ரோலபிளாகவும் இருக்குது, ஏபிஎஸ் ஆன்லையும் இருக்குது, நமக்கு போகிறதுக்கு நல்லா இருக்குது. அதை விட்டு ரேலி மோடுன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதை போட்டேன்னாச்சுன்னா சொல்லி முடிஞ்சுது. ஒவ்வொரு பள்ளம் மேடு போகணும்னா அந்த சின்ன குழந்தை மாதிரி நம்மளை கூப்பிட்டு போகுது, நான் பள்ளமேட்டில் போகிற மாதிரியே தெரியல. இதெல்லாத்தையும் தனித்தனியாக ஃபீல் பண்ண வைக்குது. ரெயின் மோட்லேயும் சரி பிரேக்கு நல்லா. நான் வந்து நம்ம டார்ஜிலிங் மலையிலேருந்து நான் கீழே இறங்கிட்டு வந்தேன். டார்ஜிலிங் மலையில் ஒரு 80 கிலோமீட்டர், 1-2 இல்லை, அந்த 80 கிலோமீட்டர் மழை பெஞ்சிட்டே இருந்துச்சு. அந்த ரோட்டில் நான் கம்ப்ளீட்டாக வந்து ரெயின் மோடில் தான் வந்தேன். பிரேக்கிங்லாம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுண்ணே. ரொம்ப பயமுறுத்தின ஒரு மலைப்பகுதி. பிரேக்கிங் அந்த இடத்துல ஃபீல் பண்ணும். ஒன்றுமே தனித்தனியாக ஃபீல் பண்ணுறது இந்த இதில் ரொம்ப ப்ளஸ் பாயிண்ட். ஸோ நிறைய பைக்ஸில் வந்து பேருக்கு போட்டு வச்சுருப்பாங்க, பட் இதில் வந்து அந்த மோட்ஸுக்கு நமக்கு அதை ஃபீல் பண்ண வைக்குது. அது சத்தியமாக சொல்கிறேன், இந்த டெக்னாலஜி இதில் கொடுத்துருப்பானுங்கன்னு நினச்சி பார்க்கல. பேசிக்காக நான் நிறைய டெக்னாலஜி இருக்கிற பைக்கு எனக்கு விரும்பாது, ஆனால் இந்த பைக்கு எனக்கு வாங்கணுங்கிறதுக்காக வாங்கினேன். பட் இது எல்லாமே என்னைய ஒரு ப்ரோ ரைடராக மாற்றிருச்சு. சூப்பர். அதாவது க்ரூஸ் கண்ட்ரோலு, ரைடிங் மோட்ஸு, இந்த சுவிட்சஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ மேஜராக டூரிங் போகிறவங்க வந்து ஹெட்லைட் விசிபிலிட்டி வந்து ரொம்ப முக்கியம். ஆமாம். ஸோ இந்த பைக்கில் உங்களுக்கு ஹெட்லைட் விசிபிலிட்டி எப்படி இருக்குது? இல்லை, எனக்கு ஹெட்லைட்டு அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் எதிர்பார்க்கவே இல்லை, உண்மையிலே சத்தியமாக எதிர்பார்க்கல ஹெட்லைட் வந்து இவ்வளோ விசிபிளாக இருக்குன்னு. இப்போ BMW GSல ஃபாக்லைட்டு போடாமல் ஹெட்லைட் விசிபிளாக இருக்கும். சேம் அதே மாதிரி இதில் இருக்குது. வண்டி வாங்கி ஒரு வாரத்துக்கு நான் வந்து ஃபாக்லைட் எதுவும் மாட்டலை. அப்போவே நல்லா ரோட் விஷன் எல்லாமே நல்லா இருந்துச்சு, லாங் போகிறதுக்கும் நல்லா இருந்துச்சு. இப்போ பேசிக்காக 2 அடிஷ்னலாக போட்டிருக்கிறேன் ஃபாக்லைட்டே. நம்ம மலையில் போகும்போது அதுக்கெல்லாமே யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாகவே விசிபிள். லோ பீம்லேயே நல்லா இருக்குது. ஹை பீம் போட்டால் டோட்டலாக ஒரு காரை ஆன் பண்ணால் எப்படி தெரியும் ஒரு ரோடு, அந்த மாதிரி தெரியுது. ஓகே, அது எப்படி தான் போட்டாங்கன்னு தெரியல. டிவிஎஸ் அந்த லைட்டிங் விஷயத்தில் நல்லா பண்ணியிருக்காங்க, சக்ஸஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த பைக்கோட மெயின்டெனன்ஸ், ஸோ நீங்கள் வாங்கி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 11,000 கிலோமீட்டர் 11,000 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன். ஸோ அந்த 11,000 கிலோமீட்டருக்கு உங்களுக்கு எவ்வளோ மெயின்டெனன்ஸ், அதே மாதிரி அப்பாச்சி அதாவது டிவிஎஸ் பிராண்டில் வந்து உங்களுக்கு சர்வீஸ் வந்து எந்த லெவலில் கொடுக்குறாங்க? அது சர்வீஸ்ன்னு நீங்கள் சொல்ல போனால் எல்லா பிராண்டுமே கொஞ்சம் இறக்கமாக தான் இருப்பாங்க. ஏன்னா பிராண்டு வந்து சர்வீஸ் பண்ணல, நேரடியாக டீலர் தான் சர்வீஸ் பண்ணுறாங்க. ஸோ டீலருடைய ஸ்டார் ரேட்டிங்கை வச்சா நமக்கு சர்வீஸை மேலே கீழே கொண்டு வரணும். ஆனால் சப்போர்ட் கொடுக்குறாங்க. இப்போ இந்த RTX வந்ததுக்கப்புறம் தான் அவங்க அட்வென்ச்சருங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே வர்றாங்க. அப்போ அட்வென்ச்சர் அப்படிங்கும்போது அவங்களுக்கு மற்ற பைக்கு மாதிரி இன்றைக்கி விட்டு நாளைக்கு வாங்குற மாதிரிலாம் இருக்காது. இவங்க ரன்னிங்கில் பண்ணுறது நிறையா இருக்கும். இப்போ நானுமே வந்து ஃபஸ்ட்டு சர்வீஸ் மட்டும்தான் ரிலாக்ஸாக விட்டு அடுத்த நாள் வாங்கிட்டு வர மாதிரி, அதான் ஈவினிங் வாங்கிட்டு வர மாதிரி வந்தேன். மற்ற எதுவுமே நான் வந்து ரன்னிங்கில், நான் இப்போ பைக் ரைடில் போயிட்டு இருக்கும்போது தான் நான் சர்வீஸ் பண்ணேன். விஜயவாடாவில் ஃபஸ்ட் சர்வீஸு, செகண்ட் சர்வீஸ் நமக்கு சிலிகுரியில் பண்ணேன் வெஸ்ட் பெங்காலில், அப்புறம் தேர்ட் சர்வீஸு மறுபடியும் விஜயவாடாவில் பண்ணேன். இந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ அதனால் அந்த சப்போர்ட்லாம் கொடுக்குறாங்க. மெயின்டெனன்ஸ் காசில் வந்து பார்த்திங்கன்னா விலை ஜாஸ்தியாக இருக்குது. எவ்வளோக்குள்ளே ப்ரீமியம் கொடுத்தாங்களோ
அந்த அளவுக்கு இவங்க வந்து காசில் ரொம்ப ரேட்டு கூட வச்சுருக்காங்க. ஈவன் பிரேக் பேடு வந்து பார்த்தீங்கன்னா ரியர் பிரேக் பேடு 1200 ஃப்ரண்ட் பிரேக் பேடு 4400. அத்தாடி. இது வந்து ஒரு ப்ரீமியமான ஒரு பேசிக் காருக்கு இருக்கிற ரேட்டை விட கூடுதலாக இருக்குது. மெயின்டெனன்ஸ் அதிகம். மெயின்டெனன்ஸ் ஜாஸ்தி. நான் இது வரைக்கும் பிரேக் பேட் மாட்டினதுல மட்டும் சொல்கிறேன். மற்ற பொருட்கள் எல்லாத்துலேயுமே வந்து இப்போ ஜாஸ்தியாக தான் வச்சுருக்காங்க. ஒவ்வொரு பார்ட்ஸுமே ரேட்டு கூட தான் வச்சுருக்காங்க. அதேமாதிரி ஆயில் சர்வீஸ் இது வரைக்கும் எந்த பைக்லையுமே நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. 2100 வரும். ஒரு பேசிக்கான ஒரு ஆயில் சர்வீஸ் பண்ணீங்க அப்படின்னா ஆயில் ப்ளஸ் ஆயில் ஃபில்ட்ரு மட்டும் சேஞ்ச் பண்ணிவிட்டு லேபர் போட்டு கொடுத்தாங்கன்னா 2100. அவங்க எத்தனை கிலோமீட்டருக்கு ஒருக்க நீங்கள் பண்ணுற மாதிரி? 7500 கிலோமீட்டர் 8000 கிலோமீட்டர் அவங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம வந்து ஒரு 5000 கிலோமீட்டரில் பண்ணால் நல்லது. நானும் 5000 கிலோமீட்டருக்கு ஒரு வாட்டி தான் பண்ணேன். அதனால தான் 3 சர்வீஸ். முதல்ல ஒரு 1000 கிலோமீட்டருக்கு பண்ணினேன், ரெண்டாவது 5000 பண்ணேன், அப்புறம் 10000 பண்ணேன். அதனால 3 சர்வீஸ் பண்ணியிருக்கேன். இந்த பைக்கை பற்றி நிறையா விஷயம் நல்ல விஷயமா தான் சொல்கிறீங்க, குறைகளே இல்லையா? அது எப்படி ப்ரோ இல்லாமல் இருக்கும்? அதாவது புது பொண்டாட்டி மாதிரிங்க இது. ஆசை 60 நாள், மோகம் 30 நாள், மொத்தம் 90 நாள் வண்டியை வந்து குறையே சொல்லாமல் அனுபவிச்சுட்டு இருக்கோம். இப்போ தான் 90 நாள் கடந்துருச்சு. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக தலைவர் கொஞ்சம் கொஞ்சம் விஷயங்களை நமக்கு சொல்லி கட்டுறாரு. இந்த மாதிரி குறை இருக்கிற மாதிரி. இதில் எனக்கு பேசிக்காக குறை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரன்னிங்கில் அந்த செயின் வந்து அடிக்கடி லூஸ் ஆகுது. ஒரு 300-400 கிலோமீட்டருக்கு ஒரு வாட்டி நம்ம செக் பண்ண வேண்டிய கட்டாயம் ஆகுது. இல்லைனாச்சுன்னா நிறைய லூஸ் 1000 கிலோமீட்டர்லாம் கழிச்சு பார்த்தீங்கன்னா நல்லா லூஸ் ஆகிடுது. அது ஏன் அப்படி? நார்மலான ஒரு ரைடு தான் போகிறோம், அடித்து நொறுக்கி போகலை, ஆனால் போகுது. அதேமாரி இப்போ 11000 கிலோமீட்டர் ஓட்டிட்டேன். இப்போ டயர் வந்து சீக்கிரம் தேஞ்சிருச்சு. அது எனக்கு ஒரு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இவ்வளோ சீக்கிரத்துலலாம் தேயப்படாது. இது ஹிமாலயன் 411 வந்து 7000 8000 தேயும். அதுக்கு கம்பேர் பண்ணால் இது கொஞ்சம் ஓகே தான். அது எல்லாம் இது நல்லா இருக்குது. இப்போ டயர் மாற்ற வேண்டிய சூழ்நிலையில் இருக்குது. 11000 மாற்றணும். அந்த டயர் வந்து கொஞ்சம் நல்ல கம்பெனியாக போட்டிருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்குமோன்னு தோணுது. அப்புறம் ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் நான் நிறைய இடத்துல ஆரம்ப நாள்லேருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கேன். எப்படின்னா இதோட டேங்க் சைஸ் ஒரு அட்வென்ச்சர் டூரர்னு சொல்லி வச்சிட்டீங்க. அப்போது ஒரு 15ஆவது டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருக்கணும். ஒவ்வொருத்தன் 18 22லாம் போயிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ வெறும் 12.5 லிட்டர் வச்சுருக்காங்க. அது என்ன ப்ராப்ளம் வரும் நமக்கு தெரியும்ல. ஒரு ஷார்ட் பீரியடில் பெட்ரோல் பிரேக் எடுக்கிற மாதிரி ரீஃபில் பண்ணிக்கிட்டே ரீஃபில் பண்ணணும். பெட்ரோல் தேடுறது இப்போ நார்த்லாம் போனீங்கன்னா பெட்ரோல் பங்கு ரொம்ப டியூரேஷன் தூரமாக இருக்கும். 80 40 60 100 கிலோமீட்டருக்கு ஒரு பெட்ரோல் பங்க் தான் இருக்கும். அப்போல்லாம் பெட்ரோல் இப்போ பக்குன்னு அடிக்கும். ஒரு நம்ம ஒரு 1 1.5 2 மணி நேரத்தில் 200 கிலோமீட்டர் ஓட்டிடுவோம் 3 மணி நேரத்துக்குள்ள. அப்போது ஏற்கனவே அடித்த ஃபுல் டேங்க் காலியாகி திருப்பி பெட்ரோல் பங்கு தேடணும் போது ரைடு கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகுது. அது அட்வென்ச்சர் டூர்னு வச்சுட்டீங்க. அப்போது இந்த பெட்ரோல் டேங்க்குங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது. இன்னொரு ஃபைனலான ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னாச்சுன்னா மெயின்டெனன்ஸு காஸ்ட் வைஸில் கூடுதலாக இருக்கிறது ஒரு பக்கம். ஒவ்வொரு ஷோரூமில் வந்து நம்ம அதை கண்டுபிடிச்சி அதை போன்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒவ்வொரு ஷோரூமில் நிறைய பேருக்கு தெரியவும் இல்லை. இதை வண்டியை கொண்டு போய் விட்டாலே அவங்களுக்கு அந்த பொருளை பற்றியும் நாலேஜ் இல்லை. ஒன்று நம்மளே காட்ட வேண்டியிருக்கு. நீங்கள் நம்ப மாட்டீங்க, நான் ஃபஸ்ட்டு சர்வீஸ் விஜயவாடாவில் பண்ணும்போது என்னுடைய ஆயிலை நான் ஃபோட்டோ எடுத்து வச்சுருந்தேன். இந்த வண்டிக்குன்னு ஸ்பெஷலாக ஆர்டிஎக்ஸ்னு ஒரு ஆயில் இருக்குது. அந்த ஆயிலை ஃபோட்டோ எடுத்து வச்சுருந்தேன். அந்த ஃபோட்டோ காட்டி இந்த ஆயில் இருக்கான்னு கேட்டேன். அவன் முதல்ல வந்து ஆயில் இருக்குன்ட்டாங்க. இருக்குன்ட்டு இப்போ சர்வீஸ் இந்த ஸ்பேரில் வந்து ஒரு ஆயில் தூக்கி வச்சுருக்காங்க. நான் ஃபோட்டோவில் இந்த ஆயில் இருக்கான்னு கேட்டேன். இந்த ஆயிலா? அப்போ இது கிடையாதா அப்படின்னு அவங்க எங்கிட்ட கேட்குறாங்க. அப்போ இந்த ஆயிலு இந்த ஃபில்ட்ரு அப்படின்னு பார்ட் நம்பரை கொடுத்து தான் சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அது கொஞ்சம் அவங்களுக்கு நாலேஜ் வரல இன்னும். அதுக்கு பெரிய ஷோரூம் ப்ரீமியமான ஷோரூம் போனால் தான் அது கிடைக்குது. அதை நம்ம ஒவ்வொரு பெரிய சிட்டியில் வந்து நார்த்துக்கு போனோம். இப்போ நம்ம ஊரில் கேட்டாவது வாயில் மதுரைக்கு வழி வாயில் இந்த மாதிரி கேட்டால் போயிடலாம். நார்த்தில் வந்து கூகுளை தான் நம்ப வேண்டியிருக்கு. கூகுள் காட்டுது, எல்லா டிவிஎஸ் ஷோரூமுக்கு தான் காட்டுது. அப்போது ஒன்றையும் தேடி போகிறதுக்குலாம் நான் பட்ட பாடு. நேபாளெலாம் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஒரு செயினை டைட் பண்ணுறதுக்கு வெளியே கொடுத்தா மாட்டிக்கிடுமே அப்படின்னு சொல்லிட்டு ஷோரூமை தேடி போய் அவன் இங்கே தெரியாதுன்னு ஒவ்வொரு ஷோரூமாக போட்டு கடைசியில் இந்தியாவுக்குள்ளே வந்து நான் வந்து சர்வீஸ் வந்து டிவிஎஸ்ல அந்த பிரச்சனை நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுறாங்க. ஈவன் RR 310 வச்சுருக்கவங்களுமே என்னன்னா, ஸோ ப்ரீமியம் பைக்ஸை பார்க்குறதுக்கு டிவிஎஸ்ல வந்து செப்பரேட்டாக இல்லை அந்த மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களும் அந்த பிரச்சனை? ஆமாம், ஏன்னா இவங்க இப்போ தான் RTX இந்த அட்வென்ச்சர் இதுக்கு வந்திருக்காங்க. ஏற்கனவே ஸ்போர்ட்ஸ் இதில் இருக்காங்க, நேக்கெட்டில் இருக்கிறாங்க. அப்போ இது இப்போ 3 4வது வண்டி ஆகிடுது இது. அப்போ இவங்க கொஞ்சம் ஒன்று தனியாக வைக்கலாம், தப்பு இல்லை. இந்த அப்பாச்சி சீரீஸுக்கே தனியாக வைக்கலாம். அவங்க 160லேருந்தே தனியாக வைக்கலாம். எனக்கு தெரிஞ்சு நாங்களுமே ஃபீல் பண்ணுவோம். என்னன்னா டிவிஎஸ் எக்ஸல் 100 அது பக்கத்தில் RR 310 இந்த பைக்கான மரியாதை போயிடுச்சு. சரி, ஓகே, அது கூட பைக்குன்ற மாதிரி வந்துடலாம். ஆனால் அந்த வண்டியில் உள்ள டூல்ஸ் வச்சு பண்ணுறதுக்கும் இந்த டூல்ஸும் வித்தியாசம் நிறையா இருக்குது. இதை வந்து எல்லாமே இன்ஜினியரிங் டைட் வச்சுக்கணும். இந்த டார்க் டைட்டு அப்படி இப்படின்னு நிறைய சொல்கிறாங்க. அதில் நார்மலாக கை டைட் வச்சுட்டு இருக்க மாதிரி இதுலலாம் எல்லாத்தையும் யூஸ் பண்ண முடியாது. அப்போ அது நம்ம ஒரு ஷோரூம் போனோம்னா அந்த நாலேஜ் உள்ள பையன் தான் இந்த வண்டியை படுறாங்கும் போது எனக்கு நிறைய ப்ராப்ளம் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணி பார்த்துருக்கேன். இன்ஜின் ஆயில் மாற்றிட்டு கீழே டைட்டு சரியாக வைக்காமல் இன்ஜின் ஆயில் ஒழுகுனதெல்லாம் நிறைய வீடியோ பார்த்துருக்கேன். அப்போ அந்த கஷ்டம் ரொம்ப வேதனையாக தானே இருக்குது. ஸோ இதை வந்து டிவிஎஸ் ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்.
அதாவது வந்து ஹீரோக்கு தனியா பிரீமியான்னு வச்சிருக்காங்க, வச்சிருக்காங்க. ஹோண்டா தனியா பிக்விங்னு பிக் விங்னு வச்சிருக்காங்க. வச்சிருக்காங்க. டிவிஎஸ் வந்து இந்த பிரீமியம் பைக்ஸ் ஆர்டிஎக்ஸ், ஆர்ஆர் ஆமா. 310, ஆர்டிஆர் 310, ஆமா. ஈவன் அப்பாச்சி 200 ஆமா 200 வைக்கலாம். ஏன்னா வைக்கலாம். அதுவுமே கொஞ்சம் பிரீமியமான பைக் தான். பிரீமியமான பைக் தான். So, வைக்கலாம் தாரா. இந்த பைக்ஸுக்குன்னு தனியா கேட்டகரியும் இந்த ஈவன் ஸ்கூட்டிஸ் இதெல்லாம் வைக்கிறாங்க. ஸ்கூட்டர் அதுக்கு இருக்கு, தனியா எக்ஸல் 100 இருக்கு, உங்களுக்கு அதுலயே ஸ்கூட்டில ரைடர் இந்த மாதிரி இருக்கு. ஈவி பைக்ஸ்லாம் இருக்கு, ஸ்கூட்டர்லாம் இருக்கு. இதெல்லாமே தனியா தனி வச்சிருக்கலாம் அவங்க. வச்சாங்கன்னா கொஞ்சம் லேபர்ஸும் கொஞ்சம் இதுக்கு தனியா ஸ்கில்டா இருப்பாங்க, அதுக்கு தனியா ஆமா, ஸ்கில்டா ஆமா, இருப்பாங்க. ஆமா. ஸோ இப்படி பண்ணா நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். கண்டிப்பா அவங்க ஒரு ஷோரூம் தனியா வைக்கணும். வச்சா நமக்கு ஹெல்ப்பா இருக்கும். நம்ம அதை மட்டும் டைப் பண்ணிட்டு நம்ம வந்து அந்த ஷோரூம்ல தைரியமா விடலாம். அப்ப இந்த இந்த மெக்கானிக்ஸ் வந்து இந்த பைக்குக்கு நாலேஜ் இருக்கு அப்படின்ற மாதிரி. ஏதாவது அவங்க ஏடாகூடம் பண்ணி விட்டுட்டா நம்ம போற பாதி வழியில நின்றுட்டு இருக்க வேண்டியிருக்கு. அது ரொம்ப கஷ்டம் தான். So, இது வந்து நம்ம அட்ரஸ் பண்ற விஷயம் தான். நம்ம ஆமா. அட்ரஸ் பண்ணி பிராண்டுக்கு இது கேட்டு கேட்டு பண்ணாங்கன்னா கண்டிப்பா இன்னும் நான் நல்லா சொல்லிட்டு இருக்கும். தான் இருக்கேன். நானுமே என்னோட வீடியோஸ்லயுமே சொல்லிட்டு இருக்கேன். இது நீங்க வந்து தனியா வைங்க. இதுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. இந்த நீங்க உங்களோட மரியாதை அந்த கேடரை மாத்துங்க அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஒரு 2.5 லட்சம் ரூபாய் இந்த பைக்கிங் நீங்க ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க. நீங்க ஸ்பெண்ட் பண்ண காசுக்கு இந்த பைக் வேல்யூ ஃபார் மணி நினைக்கிறீங்களா? நிச்சயமா. ஏன்னா நமக்கு இந்த வண்டியை லான்ச் பண்ணும்போது இது ஒரு விலை பிரைஸ் ரிவீல் பண்ணாங்கல்ல, அந்த பிரைஸை பற்றி பார்த்தா ரொம்ப ஷாக்காக இருந்துச்சு. 1,99,000 ரூபா அப்படிங்கும்போது வண்டி ஜைஜாண்டிக்காக இருக்குது, ஆனால் ப்ரைஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு. இப்போ சரி ஆன் ரோட்டில் கொஞ்சம் தூக்கிடுவாங்க அப்படின்னு பார்த்தா அந்த 1,99,000 இதுக்கு உள்ளே வந்ததுனால டேக்ஸ் எல்லாமே கம்மியாக வந்து 2,41,000 நம்ம கட்டி இந்த வண்டி எடுக்கிறோம். அதுக்கு இந்த வண்டி வந்து பயங்கர ஜைஜாண்டிக்காக இருக்குது. நம்ம டைகர் பைக்லாம் வாங்கினா என்ன மாதிரி ஃபீல் பண்ணுவோம் அந்த அளவுக்கு ஒரு ஃபீலாக இருக்குது. அட்ராக்ஷன் எல்லா இடத்துலையும் நிறையா கொடுக்குது. அந்த ரோட்ஸ் ப்ரெசன்ஸை விட ரோடு அட்ராக்ஷன் அப்படிங்கிறது நிறைய கொடுக்குது. போகிற இடத்துலலாம் விசாரிக்கிறாங்க இந்த வண்டி வந்து இப்போ என்ன விலை இருக்கும் அப்படின்னு கேட்காங்க. நம்ம 2 லட்ச ரூபா 2.5 லட்ச ரூபான்னு சொன்னோம்னா அவ்வளோதானா அப்படின்றாங்க. அதெல்லாம் வித்தியாசமான ஒரு அனுபவமாக இருக்குது. இந்த பைசாவுக்கு மேலே இது ஒர்த்து இருக்குது. இந்த வண்டியில் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அவ்வளோ பொருளை மாட்ட முடியுது. இப்போ சில வண்டிகள் வந்து சில பொருட்கள் தான் மாட்ட முடியும். அது வந்து இன்னும் கொஞ்சம் வண்டி பெருசு. ஆனால் இந்த வண்டி ஏற்கனவே பெருசு. இதில் நம்ம மாற்ற பொருட்கள் வந்து அதை விட பெருசாக வண்டியை காட்டி இன்னுமே அது நான் உண்மையை சொல்ல போனால் ஒரு 5 லட்ச ரூபா ஒர்த்தான ஒரு பைக்காக தான் இதை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இன்னும் யாருக்குமே விலையை சொல்லலை, சிசியை சொல்லலை அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு 10 லட்ச ரூபா வண்டினே சொல்லலாம். இப்போ ஒரு கேம், அதாவது வந்து ஒரு ரேபிட் ஃபயர் ரவுண்டு, நான் ஒரு 6 கேள்வி கேட்பேன். சரி. அந்த 6 கேள்விக்கு 5 ஸ்டாருக்கு நீங்க எவ்வளவு ஸ்டார் கொடுப்பீங்க அப்படின்னு வச்சு இந்த பைக் எவ்வளவு ஸ்டார் ரேட்டிங் வாங்குது அப்படின்றதான் ஓகே ஓகே. இது. ஸோ ஃபர்ஸ்ட் கேள்வி வந்து இந்த பைக்கோட மைலேஜ் 5 ஸ்டாருக்கு நீங்க எவ்வளவு கொடுப்பீங்க? ஒரு 3 கொடுக்கலாம். 3 கொடுக்கலாம். ரைடிங் கம்ஃபோர்ட் 5 ஸ்டாருக்கு எவ்வளவு கொடுப்பீங்க? 5க்கு 5 கொடுத்துலாம். 5க்கு 5. இது கொடுக்குற ஃபியூச்சர்ஸ் எவ்வளவு ஸ்டார் கொடுக்கலாம்? ஒரு இப்போ நான் பேஸ் மாடலுங்கிறதுனால என்ன ஒரு பாயிண்ட் கம்மி பண்ணிக்கிடுங்க, 4 பாயிண்ட் கொடுக்கலாம். 4 பாயிண்ட். ஒரு வேளை பிடிஓவாக இருந்துன்னா 5க்கு 5 கொடுத்துலாம். பேஸ் மாடலுக்கு நீங்க 4 கொடுக்குறீங்க, ஆமா. டாப் மாடல்லாம் 5. இப்போ ரெண்டுக்கும் காமனா நம்ம வந்து ஒரு 4.5 4.5 வச்சுக்கிடுங்க. ஓகே. வந்து தென் வந்து சேஃபா ஃபீல் ஆகுதா? ஹேண்டிலிங் எப்படி இருக்கு? அது சேஃப் ஃபீலிங் இருக்குது. ஓகே நல்லா இருக்குது. ஏன்னா பிரேக்கிங்லாம் ஓகே தான். எனக்கு பிரேக்கிங்லாம் நல்லா பிடிச்சிருக்கு. நல்லாவும் நிற்கிது. அதேமாரி நமக்கு இந்த கிராஷ் கார்டு எல்லாமே போடுறதுனால வண்டியும் ஓரளவு சேஃபாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. நானும் கீழே விழுந்திருக்கேன். நல்லா நான் சேஃபாக தான் இருந்திருக்கேன். ஹேண்ட்லிங் கண்டிப்பாக அதுக்கு 5 to 5 கொடுத்துடலாம். ஏன்னா ஹேண்ட்லிங் வந்து இப்போ அப்படியே BMW 1250 மாதிரி இருக்குது. நிறைய பேர் நீங்கள் சொல்ல மாட்டாங்க இந்த வீடியோவில். நான் ஃபீல் பண்ணதுனால சொல்கிறேன். ஒரு ஷார்ட் இடத்துல இப்போ 1250லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாடி மூவ்மெண்ட்லேயே வண்டியை திருப்பலாம். ஆமாம். அதோட டேர்னிங் சர்க்கிள் எவ்வளோ இருக்குதோ அந்த அளவுக்கு கிடையாது. நம்ம பாடியை திருப்பினாப்புல திருப்பலாம். 1250 ட்ரைனிங் சென்டரில் அதை கொடுப்பாங்க. நிறைய நான் பார்த்துருக்கேன், வீடியோஸ்லையும் பார்த்துருக்கேன். நான் ஃபீல் பண்ணவும் செஞ்சுருக்கேன். மலேசியாவில் 1250 ஓட்டியிருக்கேன். அதில் ஃபீல் பண்ணேன். நம்ம பாடியை திருப்பினாப்புல வச்சுக்கிட்டு ஷார்ட்டாக திருப்பலாம். அந்த ஒரு விஷயத்தை இதில் நான் பண்ணினேன். அதனால இது வந்து ஹேண்ட்லிங்கில் பக்காவாக இருக்குது. டிராஃபிக்கில் பூந்து ஓட்டுறதுக்கும் செம வெயிட்லெஸ்ஸாக ஃபீல் ஆகுது. ஸோ 5 to 5 கொடுத்துடலாம். 5க்கு 5 கொடுத்துடலாம். ஓகே. இந்த மெயின்டெனன்ஸ் அண்ட் சர்வீஸ் காஸ்ட். மெயின்டெனன்ஸ் சர்வீஸ் காஸ்ட்டு ரெண்டுக்குமே நான் வந்து ஒரு 2% தான் கொடுப்பேன். 2. ஏன்னா சர்வீஸ் காஸ்ட்டும் கூட வச்சுருக்காங்க, மெயின்டெனன்ஸும் கூட வச்சுருக்காங்க. ஓகே. தென் ஃபைனலாக வந்து வேல்யூ ஃபார் மணியா அப்படின்னா எத்தனை ஸ்டார் கொடுப்பீங்க இந்த பைக்? வேல்யூ ஃபார் மணினா நமக்கு 5 பாயிண்ட் கொடுத்துடலாம். 5 கண்டிப்பாக கொடுத்துடலாம். நீங்கள் கொடுத்த ரேட்டிங் படி பார்த்தோம்னா RTX வந்து 4 ஸ்டார் வாங்கியிருக்கு அவுட் ஆஃப் 5. அவுட் ஆஃப் 5க்கு 4 ஸ்டார். உங்களோட ரிவ்யூ படி ஒரு நல்ல ரேட்டிங். நல்ல ரேட்டிங். அதாவது வந்து 3.5க்கு மேலே இருந்தாலே நாங்கள் நல்ல ரேட்டிங் தான் கன்சிடர் பண்ணுவோம். ஸோ RTX 300 வந்து உங்களுக்கு ஆமாம் 4 ஸ்டார் வாங்கிடும். ஏன்னா ஒரு 11,000 கிலோமீட்டர் டிரைவ் பண்ணியிருக்கேன், அதுவும் 2 மாதத்துக்குள்ள இந்த பைக்கை. அதனால இதை கொடுக்கறதுக்கு கொஞ்சமாச்சும் எனக்கு தகுதி இருக்கும்னு நினைக்கிறேன். நம்புறீங்களா? அதை இல்லை நீங்க 11,000 கிலோமீட்டர்ன்றதே வந்து நீங்க நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. அப்படின்றப்போ நீங்க விளாகர் வேற, நிறைய பைக்ஸ் ஓட்டிருக்கீங்க, நிறைய அட்வென்ச்சரிங் பண்ணியிருக்கீங்க. அப்படின்றப்போ நீங்க கொடுக்குற ரேட்டிங் கரெக்டான ரேட்டிங்கா இருக்குன்னு தான் நாங்க நினைக்கிறோம். ஏன்னா நம்ம ஹைவேல கம்ப்ளீட்டா இப்போ 11,000ல ஒரு 5,000 6,000 கிலோமீட்டர் ஹைவேல, ஒரு 2,000 2,500 கிலோமீட்டர் ஹில்ஸ்ல,
அதுக்கப்புறம் ஆஃப் ரோடு ஒரு 1000 கிலோமீட்டர் எல்லாமே அடிச்சு நொறுக்கி போகும்போது உங்களுக்கு ஓவராலாக நீங்க கொடுக்குற ரேட்டிங் கரெக்டான ரேட்டிங். கண்டிப்பாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய என்ன நம்மளுடைய இந்த ஒரு கான்வர்சேஷனை நம்பி நிறைய பேர் இந்த பைக்கை கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணலாம். உங்களுக்கு என்ன தேவையோ அவங்கவுங்களுக்கு மக்களுக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க கொஞ்சம் மாற்றிக்கலாம். ஸோ ஓவராலாக காயல் ப்ரோ வந்து நிறைய விஷயம் இந்த பைக்கை பற்றி ஷேர் பண்ணியிருக்காங்க. நீங்கள் யாராச்சும் RTX 300 வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த யூசர் ரிவ்யூ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நீங்கள் யாராச்சும் RTX வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்ன ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் வந்து ஃபீல் பண்ணீங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் சொன்னீங்கன்னா அதுவும் வந்து வாங்குறவங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இவ்வளோ பிஸி ஷெடியூல்லையுமே உங்களோட ட்ராவலுக்கு நடுவில் எங்களுக்காக வந்து உங்கள் பைக்கை ரிவ்யூ கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு வந்து உங்கள் சேனல் வந்து ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. எனக்கு பைக் ரிவ்யூவில் வந்து நிறைய சேனல் இருந்தாலும் நான் பர்சனலாக பார்க்குறது உங்களோட சேனல் மட்டும்தான். எந்த ஒரு ரிவ்யூ வந்தாலும் ஃபஸ்ட்டு உங்கள் ரிவ்யூ பார்த்துட்டு தான் அடுத்து நான் ரிவ்யூக்கு போவேன். ஓகே, அது அவ்வளோ டெக்னிக்கலாக புரிகிற மாதிரி சொல்கிறதுல நீங்களும் சரி லோகேஷ் ப்ரோவும் சரி அடிச்சிக்க முடியாது. தேங்க்யூ So தேங்க்யூ. அதனால தான் உங்ககிட்ட வந்து நான் பேசணும்னு சொல்லி வந்தேன். உங்களோட வாழ்த்துக்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்களும் வந்து அடுத்து பெரிய பெரிய பைக்ஸில் காண்டினென்ட் டு காண்டினென்ட் வந்து ட்ராவல் பண்ணணுன்ட்டு எங்கள் டீம் சார்பாக நாங்களும் வந்து விஷஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அடுத்து கண்டிப்பாக நீங்கள் ஒரு இன்னும் பெரிய பைக்கில் எங்களுக்கு கண்டிப்பாக யூசர் ரிவ்யூ கொடுக்கணுன்ட்டு நாங்கள் ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. நினைக்கிறோம். சரிங்க ப்ரோ, ஃபைனலி வந்து இந்த வீடியோ யூசர் ரிவ்யூ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வேற ஒரு நல்ல யூசர் ரிவ்யூவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பைக் ரைட் பண்ணுறீங்கன்னா ஹெல்மெட் வேர் பண்ணுங்க. லாங் ரைடு போனீங்கன்னா கண்டிப்பாக ரைடிங் கியர்ஸ் என்ஷூர் பண்ணுங்க. ரைட் சேஃப்லி அண்ட் ரெஸ்பான்சிபிளி. பாய்.